ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பில்லி பேபியோட நியூ சீரீஸான டெர்மினபிள் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தமிழில் வச்ச பேர் வந்து என்னவன். இந்த சீரீஸ்க்காண்டி நான் ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலி இந்த சீரீஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் நைட்டு. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஏது பண்ணியிருக்கேன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த பேரை பிடிக்கும்ட்டு அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேரை பிடிச்சவங்க ஒரு எல்லோ ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து சொல்லிக்கிறேன். இந்த சீரீஸில் நம்ம காவ் எங்கெங்கே இருக்கானோ அங்கங்கே எல்லாமேவும் நம்ம பில்லி பையன் பின்னாடியே இருப்பான். அது எதையும் நான் அப்போ வந்து சொல்ல முடியாது, போகிற போக்கில் அப்படியேவும் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் வந்து நான் பின்னாடி பேக்ரவுண்டில் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸ் நடக்கிற காலகட்டம் வந்து கிறிஸ்துவர் பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு காமிக்கிறாங்க. நம்ம ஒரு குத்து மதிப்பாக 100 வருஷம்ட்டு வச்சுக்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கேவும் நம்ம பேபி தங்கத்தை தான் காமிக்கிறாங்க. பேபிக்கு அந்த காலத்தில் அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம பேபி தங்கம் வந்து அவங்க பழங்காலத்து அந்த டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கான் ஒருத்தங்க முன்னாடி. அந்த ஒருத்தவங்க தான் நம்ம பில்லி. பில்லிக்கு அவங்க வச்ச பேர் வந்து பாராநைன்ட்டும் சொல்கிறாங்க, யாயின்ட்டும் சொல்கிறாங்க. நம்ம யாயின்ட்டே வச்சுக்கலாம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. யாய் வந்து நம்ம பேபியை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ்வளோ ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம பேபி தங்க ஓடுற மாதிரியும் அவனை கட்டி வச்சு அடிக்கிற மாதிரியும் அவன் முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிற மாதிரியும் அந்த ஆளை பார்த்து முறைக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே யாயின்ட்டு கத்திக்கிட்டு நம்ம காவு தொங்க எந்திரிக்கிறான். இவனுக்கு இந்த மாதிரி கனவு வந்து அடிக்கடி வரும் போல். இப்போ நடக்கிற காலகட்டம் வந்து 1947. 47 தான் என்ன நடக்குன்ட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவேவும் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஊடலை அந்த காலத்தையும் காமிப்பாங்க. இதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த காலகட்டத்தில் நம்ம பேபியோட பேர் வந்து காவ். நம்ம காவுன்ட்டே இதுக்கப்புறம் வச்சுக்கலாம். காவ் வந்து அந்த கனவை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. வெளியே அம்மா கிட்ட சில பேர் பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது. இவனும் அந்த சவுண்டை கேட்டு வெளியே போகிறான். வெளியே யார் வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்ம காவ் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்கான் இல்லையா, அந்த வீட்டோட ஓனர் தான் வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா வந்து கொஞ்சம் மாசமாவேவும் அவங்களுக்கு பணமே கொடுக்காம இருந்திருக்காங்க போல. அதனால வீட்டு ஓனர் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, பணத்தை கொடுங்க இல்லாட்டி வீட்டை காலி பண்ணுங்க, நீங்க முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓனர் வந்து அம்மா கிட்ட சண்டை போட, அம்மா இருந்துட்டு அப்படி திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ண சொன்னா நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, ஓனருக்கு கடுப்பாது, நீ ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, என்ன ஒழுங்கு மரியாதையா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்ல, நம்ம காவு இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு சொல்றான். ஓனர் இருந்துட்டு இங்க பார்ப்பா தம்பி, நீ உன்னோட வாயை கொஞ்சம் பார்த்து பேசு, அப்படி இல்லாட்டினா வெய்ய அப்படிங்கிற மாதிரி அடிக்க போக பின்னாடி இருந்து ஒரு கை வந்து பிடிக்குது. அவன் பேர் வந்து சேன். சேன் வந்து அந்த ஆளோட கையை பிடிக்க ஓனருக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு நீ யார், ஏன் தேவையில்லாமல் காவை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா சேன். ஓனரும் இருந்துட்டு நான் இந்த வீட்டோட ஓனர், அவங்க வந்து எனக்கு பணமே கொடுக்கல, அதனால நான் வசூலிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சேன் இருந்துட்டு அந்த ஓனருக்கு பணத்தை எடுத்து கொடுக்குறான். பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, பாக்கி பணத்தை அப்புறமேட்டா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஓனரும் அந்த பணத்தை வாங்கிட்டு சரி ஓகே பாக்கி பணத்தை சீக்கிரமாக கொடுக்க வேண்டிய வழியை பாருங்க, ஆனால் இவங்க இந்த வீட்டை காலி பண்ணணும், இந்த வீட்டுக்கு வேற ஒரு டெனண்ட் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. சேன் இருந்துட்டு அவங்க 2 பேர்கிட்டயும் நீங்க ஓகேவா காவு அப்படிங்கிற மாதிரி கேட்க, காவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவனும் அவனை பற்றி டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேர் வந்து சென், நான் இந்த மாதிரி சாவும் மீனும் சமூர் ஜெயராஜுங்கிற ஒருத்தவரோட சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பேர் வந்து நம்ம காவுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குது. எனக்கு இந்த பேர் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சென்னும் இருந்துட்டு நீங்கள் அவரை பாராநைன்ட்டு கூட கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் அவன் கையில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபைலாக என்னன்னு தெரியல, ஒரு கவர் மாதிரி என்னமோ எடுத்து கொடுக்குறான். அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, அது ஒரு உயிலோட டாக்குமெண்ட், ஓகேவா? அந்த உயிலில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த சாமுராய் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு பெரிய மாளிகையே இருக்குது போல். அந்த மாளிகையை ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாளிகை வந்து அந்த சாமுராய் வந்து அவங்களோட வாரிசு இருக்காங்க இல்லையா, சந்ததிகள், அந்த சந்ததிகளுக்கு தான் அடுத்தடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உயிலில் வந்து கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ இந்த சென் வந்து காவு கிட்ட கொடுக்குறான். காவு இருந்துட்டு இப்போ எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஏன்னா அந்த சந்ததியிலேயும் இப்போ கடைசியில் இருக்கிறது நீங்கள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஆளுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் எப்படி வந்து வாரிசாக இருக்க முடியும் அப்படிங்கிற
மாதிரி கேட்க, அதுக்கு சென்னும் இருந்துட்டு உங்க அப்பா வந்து அவருக்கு தூரத்து சொந்தம், அதனால நீங்க வந்து வாரிசா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காவு உடனேவும் அம்மா கிட்ட கேட்குறா, இதெல்லாம் உண்மையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது போல. அம்மா இருந்துட்டு இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, அவர் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்ல, அப்ப ஷெங் இருந்துட்டு இப்ப காவு தான் அந்த ஒயிட் ஹவுஸோட வந்து ஓனரு, அதனால எங்க எல்லாருக்குமே முதலாளி இப்ப காவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் உயில வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே தான் ஷென் உட்காந்துருக்கா. ஷென்னை அப்பான்ட்டு கூப்பிட்டுட்டு ஒருத்தன் வரான். அம்மா பார்த்துட்டு இதோ இன்னொருத்தனும் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. வெளியே அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்பான்ட்டு கூப்பிட்டுட்டு ஒருத்தன் வந்தாலே, அவன் பேர் வந்து ஷென் இருந்துட்டு ஷின் கிட்ட, அடே நான் எத்தனை தாட்டிட்டா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வெளியே இருக்கும்போது என்னை அப்பான்ட்டு கூப்பிடாதன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஷின் இருந்துட்டு சாரிப்பா, ஆனால் அவங்க நம்புவாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அது நம்புற மாதிரி நம்ம தாண்டா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஷின் இருந்துட்டு அது எனக்கு புரியுதுப்பா, ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், கவு இங்கே தான் இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும்ல, ஏன் நம்ம முன்னாடியே வந்து கவை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஷெங்கும் இருந்துட்டு எல்லாத்துக்குமேவும் ஒரு நேரங்காலம் இருக்கு, இதுக்கு இப்போதான் சரியான நேரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் வெளியே பேசிட்டு இருக்காங்க. உள்ள அங்கே அம்மாவும் பையனையும் காமிச்சான். அம்மா இருந்துட்டு நீ என்னடா நினைக்கிற, அவங்க 2 பேரையும் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம காவும் இருந்துட்டு அவங்க 2 பேரும் நல்ல பசங்க மாதிரி தான் இருக்காங்க, அவங்கள நம்பலான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவுன்ட்டு கத்திட்டு ஒரு பொண்ணு வரா. அவள் பேர் வந்து ரூடி, நம்ம வந்து டீன்ட்டே வச்சுக்கலாம் ஓகேவா. ரூடி வந்து நம்ம காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஷெங் வந்து ரூடியை பார்த்தோன்னேவும் ரூடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் இவளுக்கு தான் அவனை யாருன்றே தெரியாமல் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து உள்ளே போகிறான். ஷின் இருந்துட்டு ஷென் கிட்ட, ஆமாப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே உள்ளார ரூடி வந்து காவு கிட்ட, ஆமாம் வெளியே இருக்கிறவங்க 2 பேர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, காவும் இருந்துட்டு அந்த உயில் எடுத்து இவகிட்ட கொடுக்க, இவளுக்கு படித்து பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா சொல்கிற, அப்போ நீ நிஜமாவே அந்த வம்ச வழியை சேர்ந்தவனா, அப்போ நீ உடனே அந்த வெள்ளை மாளிகைக்கு போக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ரூடி. அதுக்கு இவன் உடனே அம்மாவை பார்க்க, அம்மாவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கும் போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேலே நம்ம யாயும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா இவங்க வரதை. அவன் மேலே நின்றுட்டேவும் நம்ம காவை பார்த்துட்டு, ஒரு வழியாக நீ மறுபடியும் என்கிட்ட திரும்பி வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி மேலே நின்றுட்டு சொல்கிறான். அடுத்த நிமிஷமே பார்த்தா நம்ம காது பக்கத்தில் வந்துட்டு டியர் கவுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் திரும்பி பார்த்தா பக்கத்தில் யாயை காணோம். என்னடா சவுண்டு கேட்டுச்சே, ஆனால் பக்கத்தில் யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி மேலே பார்த்தா மேலே நின்ன யாயையும் காணோம். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் பண்ணுறதை பார்த்துட்டு ஷின்னும் மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு தெரியுது போல். அவங்க 2 பேரும் இருந்துட்டு சரி ஓகே வாங்க உள்ளே போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. நம்ம காவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனேவும் அந்த வீடு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு ரூடி இருக்கால, ரூடி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இந்த வீடு வந்து என்னோட கனவுல வந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இருந்துட்டு நீ இந்த வீட்டோட வாரிசு இல்லையா, அதனால கனவுல வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்போ சென்னு இருந்துட்டு சொல்கிறான், இந்த வீடு வந்து சாம்ராய் அவங்களோட லவ்வர் கூட வாழ்கிறதுக்காண்டி ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து கட்டினாரு. ஆனால் என்ன நேரமோ என்னன்ட்டு தெரியல, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு முன்னாடியேவோ இந்த வீடு நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஷென். அதுக்கு காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. காவு இருந்துட்டு அவங்க 2 பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளோ லவ் வச்சுருந்தாங்கன்னா ஏன் கடைசியில் ஒரு குட் பை கூட சொல்லாமல் போயிட்டாங்க, இது ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். கேட்ட இவனுங்க 2 பேர் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ரூடி இருந்துட்டு, டேய் இதை பற்றி ஏதாவது உனக்கு முன்னாடியே தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு இல்லை எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, திடீர்னு எனக்கு தோணுச்சு நான் அதை பற்றி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரூடி இருந்துட்டு டேய் பயம்படுத்தாடா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அவளும். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமேவும் மேலே நின்று யாயும் பார்த்துட்டு தான் இருக்கான். யாய் இருந்துட்டு வெல்கம் பேக் மை டியர் கௌதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் சொல்கிறது வந்து கீழே இருக்கிற நம்ம கவுக்கு வந்து கேட்குது போல். கவு உடனே மேலே பார்த்தா மேலே வந்து யாய் இல்லை. யாய் ஒரு வேளை பேயா இல்லை வேற என்னன்னு தெரியல, ஆனால் அவன் அங்கே இருக்கான். ஆனால் அவன் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியல.
அந்த 2 சர்வெண்ட் இருக்காங்களே அவங்கள தவிர, அதாவது ஷென்னையும் தவிர மத்த யாருக்குமே அவங்க கண்ணுக்கு வந்து இவன் தெரிய மாட்டேங்கிறான். என்ன ஏதுன்ட்டு ஸ்டோரி போக போக தான் புரியும். "யான் இருந்துகிட்டு நீ எப்பயும் போல இப்பயும் ரொம்ப அழகா இருக்க. கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த வாய்ஸ கேட்டுட்டு கௌ வந்து சிரிக்கிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்க காமிச்சா, அந்த ஃப்ளாஷ்பேக்ல அந்த காலத்து கௌ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அங்க நம்ம யாயும் இருக்கான். யாய்க்கு வந்து காவ பார்த்த உடனேவும் ரொம்ப புடிச்சிருச்சு. எந்த அளவுக்கு புடிச்சு போயிருச்சுன்னா, அந்த இடத்துல இன்னும் சில பேர் இருக்காங்க. ஆனா, அவன் கண்ணுக்கு அந்த இடத்துல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிற மாரி நம்ம யாயோட கண்ணுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம யாய்க்கு வந்து காவ ரொம்பவே புடிச்சு போயிருச்சு. நம்ம காவும் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு ஒரு குளத்து பக்கத்துல உட்காந்து அவன் வந்து அவன் கை இதெல்லாமே ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே வேர்க்கிறதுனால அவன் பாக்கெட்ல இருந்து கர்ச்சீப் எடுக்க போகும்போது அந்த கர்ச்சீப் வந்து தவறுதலா குளத்துல விழுந்துருச்சு. இவனும் அந்த கர்ச்சீப் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்பை எடுக்க போகும்போது கரெக்டா நம்ம யாயும் வந்து இவன் கை மேல அவன் கையை வச்சிடறான். லைட்டா கையும் கையும் டச் ஆகுது. 2 பேரும் ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க. நம்ம யான் இருந்துட்டு அந்த டவலை எடுத்து நம்ம காய்கிட்ட கொடுத்துட்டு, "நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, கீழ விழுந்துருவீங்கன்னு நெனச்சு தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்தேன். லேடி சூச்சை" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதாவது நம்ம யாய் வந்து நம்ம காவு வந்து லேடின்ட்டு நெனச்சுக்கிட்டான் போல. நம்ம யாய் இந்த மாரி சொன்னோன்னேவும், நம்ம கௌ வந்து அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறா. இவனா ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்ப இங்க ஷின் இருந்துட்டு காவு கிட்ட, "இங்க மியூசிக் ரூம் இருக்கு. நீங்க வரும்போது முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ரூம் தான். அது உங்களுக்காண்டியே பார்த்து பார்த்து கட்டுன வீடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, காவுக்கு ஒரு மாரி இருக்கு. காவு ஒரு மாரி பார்க்க, ஷின்னும் இருந்துட்டு, "அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யாய் வந்து அவங்களோட லவ்வர் டான்ஸ் ஆடுறதுக்காண்டி அந்த ரூம்ப பார்த்து பார்த்து கட்டுனாருன்ட்டு சொல்ல வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, காவும் இருந்துட்டு, "டான்ஸா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஷென்னும் இருந்துட்டு, "ஆமா. குன்யாயோட லவ்வர் அவங்க இந்த தாய் பாரம்பரிய டான்ஸ் எல்லாமேவும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க மத்தவங்க முன்னாடி டான்ஸ் ஆடுறது வந்து குன்யாய்க்கு பிடிக்காம, அவங்க அவங்க முன்னாடி மட்டும் தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு, அந்த ரூம்ப அவங்களுக்காண்டியே ரெடி பண்ணாரு. கொஞ்சம் பொசசிவ் தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, பக்கத்துல இருக்கிறவனும், "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்ட காவு இருந்துட்டு, "ஓ! அப்படியா? நிஜமாவேவும் அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணியிருக்காங்க போல" அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்ப ரூட்டியும் இருந்துட்டு, "டான்ஸ் ஆடுறதுல என்னோட ஃப்ரெண்டையும் அடிச்சுக்கவே முடியாது. அவன் அவ்ளோ சூப்பரா டான்ஸ் ஆடுவான். எந்த ஒரு டான்ஸா இருந்தாலும் பர்ஃபெக்ட்டா ஆடுவான். அவன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம காவும் இருந்துட்டு, "நீ கொஞ்சம் ஓவரா தான் என்ன புகழ்ந்து பேசிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவளும் இருந்துட்டா, "ஆனா நான் உண்மைய தானே சொல்றேன்" அப்படிங்கிற மாரி பேசிட்டே இருக்க, "காவு நீ இங்க இருக்கியான்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி பேர் வந்து யாம். அவங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த வீட்ல வந்து சர்வெண்ட்டா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து காவ பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அந்த பாட்டி காவு கிட்ட, "நீ பார்க்கறதுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்க. கொஞ்சம் கூட மாறவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல, காவுக்கு ஒண்ணுமே புரியல. காவு இருந்துட்டு, "என்ன நான் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கேன்? என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம காவு வந்து கேட்க, ஷென்னு தான் இருந்துட்டு, "அது அவங்களுக்கு வயசாயிருச்சு இல்லையா? அதனால அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படிங்கிற மாரி ஷென் தான் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த பாட்டியும் இருந்துட்டு காவு கிட்ட, "நீங்க வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடு ரொம்ப வருஷமா மாஸ்டர் இல்லாம தனியா இருந்துச்சு. இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு ரொம்பவே ஹாப்பி" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்ல, நம்ம காவும் இருந்துட்டு, "இங்க பாருங்க, நான் மாஸ்டர்லாம் கிடையாது. நானும் உங்க எல்லாரையும் மாரியேவும் இந்த வீட்ல ஒரு டெனன்ட் தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஷென் இருந்துட்டு, "நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க இந்த வீட்டுக்கேவும் ஓனர். எங்க எல்லாருக்குமேவும் மாஸ்டர் நீங்க தான்" அப்படிங்கிற மாரி சொல்றான் ஷென். அதுக்கு காவும் இருந்துட்டு, "இல்ல, நீங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது. நாம எல்லாருமேவும் இந்த வீட்ல ஒண்ணா ஒரே மாதிரி தான் இருக்கோம். நம்ம எல்லாருமேவும் ஒரே குடும்பமா இந்த வீட்ல வாழலாம். நான் சொல்றது சரிதானம்மா?" அப்படிங்கிற மாரி அம்மாகிட்ட கேட்க, அம்மாவும் இருந்துட்டு, "ஆமாப்பா" அப்படிங்கிற மாரி அம்மாவும் சொல்லிடுறாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமேவும் நம்ம யாயும் மேல நின்னு பார்த்துட்டு தான் இருக்கா. யாய் இருந்துட்டு, "நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நீ எப்பயும் போல தான் அடுத்தவங்ககிட்ட ரொம்ப கைண்டா, ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கிற" அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம காவும் அப்படியே ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. யாயும் அங்க முன்னாடி தான் நிக்கிறா. ஆனா யாய் வந்து காவு கண்ணுக்கு தெரியவே இல்ல. நம்ம காவு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டேவும், "இந்த இடம் அப்படியே பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்டிங்கா என்னோட கனவுல பார்த்த மாரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே" அப்படிங்கிற மாரி அந்த இடத்த பார்த்துக்கிட்டே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம யாய் காவு பின்னாடி வந்து நின்னுட்டு, "அது வெறும் கனவு கிடையாது. பாஸ்ட்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா அதிக நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண இடம்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுக்கு அது கேக்குது. அந்த சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆனா, பக்கத்துல இருக்கிற ஆள் வந்து தெரிய மாட்டேங்குது. இவன் அந்த சவுண்ட கேட்டுட்டு, "இந்த இடமும் இங்க இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதாவது,
நம்ம யாய் வந்து அந்த காலத்து காவு வந்து டான்ஸ் ஆடுறதுக்காண்டி ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ரூம்பு தான் அங்க இருக்கு. அந்த ரூம்ப பார்த்துட்டு, ஆமா இதுவும் இங்க இருக்கு. ஏன்னா நீ அதிக நேரம் ராத்திரி பகலும் இந்த ரூம்ல தான் டான்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாரி நம்ம யாய் வந்து காவு கிட்ட சொல்ல, காவும் அந்த ரூம பார்த்துட்டு அந்த ரூம் பக்கமா போயிட்டுருக்கான். திடீர்னு அவ கையில ஒரு ஒயிட் பூ ஒண்ணு அவன் கையில இருக்கு. இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான். இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடியேவும் அவங்க அம்மா காவ் காவுன்ட்டு கத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இவனுக்கு கேட்கவே இல்ல. காவ் பக்கத்துல வந்து, "டேய் காவ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் காவுக்கு வந்து கான்ஷியஸே வருது. காவ் இருந்துட்டு, "அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இந்த பக்கம் நடந்து போயிட்டே இருந்தேன். அப்படியே இந்த பக்கமும் வந்து பார்க்கலான்ட்டு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி நம்ம காவ் வந்து அம்மாகிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு, "நான் உன்ன எவ்வளோ நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீ ஏன் அத கேட்காத மாரி போயிட்டே இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவ இருந்துட்டு, "நான் கொஞ்சம் வேற ஏதாவது யோசனையில இருந்திருப்பேன்ம்மா. அதனால கூட இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அம்மாவும் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? உனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு போலயே." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவ இருந்துட்டு, "என்ன விடுங்கம்மா. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சு போயிருக்கா? உங்களுக்கு எப்படி?" அப்படிங்கிற மாரி கேட்க, அம்மாவும் இருந்துட்டு, "என்னடா கேள்வி கேட்குற? எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குடா. இந்த மாரி ஒரு இடத்துல நான் வந்து வாழ்வேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே இல்ல. சில நேரத்துல இந்த மாரி இருக்கிறது எனக்கு கனவு மாதிரி இருக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அம்மா வந்து காவு கிட்ட சொல்ல, காவு இருந்துட்டு, "ஆனா எனக்கு இந்த இடம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற மாரி இருக்கம்மா. என்னமோ நான் இந்த ஒயிட் ஹவுஸ நானே விட்டுட்டு போன மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம காவு வந்து அம்மாகிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு, "இங்க பாரு காவு, நீ ஓவரா திங்க் பண்றேன்ட்டு நெனைக்கிற. சம்டைம்ஸ் நம்மளோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்மள ட்ரிக் பண்ணி நம்மளையே இமேஜினேஷன் பண்ணி வைக்கும். அந்த மாரி இருக்கலாம். நீ இத வந்து ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காத. வா நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காவ அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க வீட்டுக்குள்ள 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷின் இருந்துட்டு ஷென் கிட்ட, "அப்பா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்ககிட்ட கேட்கலாமா?" அப்படிங்கிற மாரி ஷின் வந்து ஷென் கிட்ட கேட்க, ஷென் வந்து ஷின்ன அடிக்க போறான். இவ இருந்துட்டு, "இப்ப எதுக்குப்பா என்ன அடிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவ இருந்துட்டு, "நான் எத்தன தாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன அப்பான்ட்டு கூப்பிடாதன்ட்டு. மத்தவங்க யாராவது கேட்டாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு டவுட் வர வைக்கும்டா." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "அதுக்கு நான் என்ன பண்றது? இப்பதான் இங்க யாரும் இல்லல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி அம்மாவும் இருந்துட்டு, "சரி, ஓகே. அவன் உன்ன அப்பான்ட்டு சொல்லக்கூடாதுன்னா, வேற எப்படி சொல்லணுன்ட்டு நீ நினைக்கிற? அதையாவது சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இன்னும் இருந்துட்டு, "ஆமா, வேற எப்படிதான் நான் சொல்லணுன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? நான் வேணா உங்கள மேன்ட்டு கூப்பிடவா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கும் அடிக்க வரான். "ஒழுங்கு மரியாதையா என்ன இதுக்கப்புறத்துலருந்து ஷென்னுன்ட்டு கூப்பிடுற உனக்கு புரியுதா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "ஓகே, ஓகே, எனக்கு புரியுது. நான் என்ன பண்றது? எனக்கு பழகிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றான். பாட்டி அம்மா இருந்துட்டு, "சரி, ஓகே. எத பத்தி நீ அப்பாகிட்ட கேட்க வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, அது வந்து காவால பாட்டியம்மாலாம் பார்க்க முடியுது. ஏன் யாய மட்டும் அவரால பார்க்க முடியல? அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான் ஷின். அதுக்கு ஷென்னும் இருந்துட்டு, "ஒரு வேள அது அவங்களோட ப்ராமிஸா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, பாட்டியம்மாவும் இருந்துட்டு, "அந்த ப்ராமிஸால தான் யாயோட ஸ்பிரிட் வந்து இங்கேயே அடப்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு புண்ணியம் பண்ணாலும் அவரோட ஸ்பிரிட்டுக்கு வந்து அது விமோச்சனமே கொடுக்க மாட்டேங்குது. அதனால தான் யாய் இங்கேயே அடப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்த விட்டு அவரால வெளியவே போக முடியல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க பாட்டியம்மா. சோனு இருந்துட்டு, "இதுவரைக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தயங்க, அதுக்கு சின்னு இருந்துட்டு, "இதுவரைக்கும் என்ன அப்பா?" அப்படிங்கிற மாரி மறுபடியும் அப்பா தான் சொல்றான். இவனுக்கு கடுப்பாகுது. "அடேய், நீ இருக்கியே, நீ ஒரு முட்டாள்டா." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "நான் என்னப்பா பண்றது? எனக்கு பழகி போயிருச்சு. சரி, சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன்." "அதுக்கப்புறம் என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறான் ஷின். அதுக்கு சோன் வந்து ஒரு மாரி திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்படி என்ன ப்ராமிஸ் ஏதுன்ட்டு தெரியல. அதையும் நம்ம ஸ்டோரி போக போக தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். இங்க கவ் வந்து படுத்துட்டு இருக்கான். ஆனா அவனால சரியா தூங்கவே முடியல. இவனுக்கு அந்த பழங்காலத்து அந்த மியூசிக்கல் சவுண்ட் வந்து அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அவனால சரியா தூங்கவே முடியல. இவனும் இருந்துட்டு, சரி, ஓகே, அந்த சவுண்ட் எந்த பக்கமா வருதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போறான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு கனவா தான் இருக்கும். அங்க வந்து யாய் வந்து அந்த பழங்காலத்து மியூசிக்கல் இத வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் அவன் முன்னாடி போய் நிக்கிறான். இந்த டைம் வந்து நம்ம காவுக்கு வந்து யாய் கண்ணுக்கு தெரியிறான். யாய் இருந்துட்டு நம்ம காவு கிட்ட, "இந்த மியூசிக் வந்து உன்னோட ஃபேவரட்டான ஒரு மியூசிக்." அப்படிங்கிற மாரி சொல்ல, காவு இருந்துட்டு, "இந்த மியூசிக் என்னோட ஃபேவரட்டான மியூசிக்ன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு யாய் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அங்கேருந்து எந்திரிச்சு போறான். இவனும் பின்னாடியே போறான். "நில்லுங்க, நில்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் நிக்காம போயிட்டே இருக்கான். இவன் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே மார்னிங் கண் முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா கனவு. நான் தான் சொன்னேன் இல்லையா, இது கனவா தான் இருக்கணுன்ட்டு. கனவு கண்டு பையன் எந்திரிச்சிருக்கான். "இது வெறும் கனவா?" அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வீட்டுக்கு மாங்கும் வராரு. மாங்குக்கு கொடுக்க வேண்டிய, பண்ண வேண்டிய எல்லாத்தையுமேவும் இவனும் அம்மாவும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க.
மாங் வந்து காவு கிட்ட நீ ஒரு வழியாக திரும்பி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா இருந்துட்டு நீங்கள் வந்து எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நாங்கள் நேற்று தான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மாங்கு இருந்துட்டு காவை பார்த்து உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து நல்லது பண்ணு, நேரம் வரும்போது நீ பார்க்க விரும்புகிற ஒரு ஆளை வந்து நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி மாங் சொல்ல நம்ம காவுக்கு அது புரியவே இல்லை. காவு இருந்துட்டு மாங்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க மாங்கு இருந்துட்டு அது உனக்கு அப்போ புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. காவுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா இருந்துட்டு சரி சரி ஓகே, மாங்குக்கு வந்து வயசாயிருச்சுல அதனால அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, நீ அதை பெருசாக கண்டுக்காதவா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு. அப்புறம் நம்ம காவு வந்து நம்ம யாயை தான் அப்படியே டிராயிங்காக வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். வரைஞ்சிக்கிட்டேவோ அந்த டிராயிங்கை பார்த்து நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம யாய் உடனே உன் பக்கத்தில் வந்து உனக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவனுக்கு அந்த வாய்ஸ் கேட்டோடனே டக்குன்ட்டு திரும்பி பார்க்குறான். ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. இவனும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்க ஷின் வர இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்காண்டி ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த கெஸ்ட்டு வேறு யாரும் கிடையாது, ரூடி தான். ஷின் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் உங்களுக்காண்டி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷின் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ரூடி அந்த இடத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு உனக்கு சொந்தமாக இருக்குது, நீ ரொம்பவே லக்கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ரூடி. அதுக்கு காவும் இருந்துட்டு ரூடி நீ ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்த, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுவேன்ட்டு நினச்சி நீயாவே இங்கே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ரூடியே இருந்துட்டு ஒருத்தவங்களை பார்க்கக்கூடாதுன்ட்டு நினச்சி சாக்கு போக்கு சொல்லிட்டு உன்னை பார்க்கறதுக்காண்டி இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த சீனை இங்கே கட் பண்ணா அங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கெத்தாக ஒரு வீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது சோபி நீயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு அங்கிளும் ஆன்ட்டியும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் குனிஞ்சு விஷ போட்டுட்டு இருக்கா. வணக்கம் அங்கிள் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு விஷ போட்டுட்டு இருக்கா. அந்த 2 பேரும் நம்ம ரூடி இருக்கால அவங்களோட அப்பா அம்மா போல. இப்போ இங்கே ரூடி வந்து நம்ம காவு கிட்ட இந்த மாதிரி சோபி அப்ராட்ல இருந்து இன்னைக்கு திரும்பி வரா, திரும்பி வந்தா அவள் எப்படியும் என்னோட பேரண்ட்டை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வருவா, ஆனால் அவளை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நான் உன்னை பார்க்கறதுக்காண்டி இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரூடி வந்து காவு கிட்ட சொல்ல காவு இருந்துட்டு ஆனால் சோபி உன்னோட கசின் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ்வளோ இருந்துட்டு ஆமாம் அவன் என்னோட கசின் தான், ஆனால் என்னன்ட்டு தெரியல சின்ன வயசுலேருந்தேவும் அவளை பார்த்தா மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஏன் பயமா, அப்படி அவள் உன்னை என்ன பண்ணா, உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாலா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் இருந்துட்டு சேச்சா அதெல்லாம் பண்ணலை, ஆனால் அவளோட அந்த ஒரு பார்வை இருக்குல்ல அதுக்கே நான் பயந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு அப்பனா உன்னோட கசின் ரொம்பவே மோசமானவங்கள போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ அதுக்கும் இருந்துட்டு சேச்சே மோசம்லாம் சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு இவனும் இருந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் இருந்துட்டு ஆமாம் எனக்கும் அப்படிதான் தோணுது, ஒவ்வொரு சமயம் எனக்கு புரியவே புரியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஈவனா டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்கானா அந்த டிராயிங்கை வந்து ரூடி பார்த்துட்டு டேய் சூப்பர்ரா உன்னால் போர்ட்ரேட்லாம் வரைய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் ஆமாம் முடியும்னு சொல்ல அவர் இருந்துட்டு என்னால் நம்பவே முடியலடா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு எல்லா டைமும் நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஒவ்வொரு டைமும் என்னால் மற்றவங்கள வரையவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சா நம்ம யாய் வந்து க்யூட்டாக புக்கை படிக்கிற மாதிரி ஸ்டில் கொடுத்துட்ருக்க நம்ம அந்த காலத்து காவு வந்து அவனை பார்த்து பார்த்து அப்படியே ரசித்து ரசித்து அப்படியே டிராயிங்காகவும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எந்த இடத்துல நம்ம காவு உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கானோ அதே இடத்துல தான் அந்த காலத்து காவு வந்து உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்துட்டு யாய் காவு கிட்ட வந்து உன்னால் என்ன மட்டும்தான் வரைய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ப்ராமிஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அங்கே அவன் ப்ராமிஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இங்கே இவன் ஆமாம் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்து க்யூட்டாக சிரிச்சுட்டு இருக்கான். ரூடிக்கு ஒன்றுமே புரியல. ரூடி இருந்துட்டு டேய் காவ் காவ் அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி உசுப்பு உசுப்பிட்டு உசுப்பிட்டு இருக்கா. இவனும் இருந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் இருந்துட்டு டேய் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன் உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவளும் இருந்துட்டு இல்லை இந்த ஹேண்ட்ஸமான பையன் யாருட்டு கேட்கறதுக்காண்டி தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு தெரியலன்னா நீ எப்படி இவரை வரைஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அது என்னோட மைண்டில் அப்படியே மெமரிஸாக இருந்துச்சு அதை தான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும்.
இங்க ரூபியோட வீட்ல ரூபியோட அம்மா, அப்பா 2 பேருமே சோஃபிய உட்கார வச்சு, சோஃபிய ஒரு மாரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க கட் பண்ணா மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்க தான் காமிக்கிறாங்க. அந்த காலத்துல நம்ம சோபி மாரியவும் ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கியூட்டா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இத ஆன்டி நெனச்சு பார்த்துக்கிட்டேவும், அப்படியே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இவளுக்கு வயசானாலும் அவள மாரியே தான் இருப்பா அப்படிங்கிற மாரி ஆன்டி சொல்ல, சோபி இருந்துட்டு, "என்னாச்சு ஆன்டி ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஆன்டி இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்ன பார்க்கும்போதே என்னோட ஓல்டு கசின பார்க்குற மாரி இருந்துச்சு. அவ பேரு கூட சோபி தான் அப்படிங்கிற மாரி ஆன்டி சொல்ல, இவளும் இருந்துட்டு, "ஓ! அப்படியா ஆன்டி? எங்க அம்மா கூட ஒரு தாட்டி சொல்லியிருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆன்டியே இருந்துட்டு, "உங்க அம்மாக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல அவ்ளோ பாசம். அதனால தான் அவங்க பேர உனக்கு வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்க, வெளியே ரூடி வந்துட்டா. ரூடிக்கு இவ இருக்கிறது பிடிக்கல போல. "இவ இன்னும் கிளம்பலையா? இவ கிளம்பிட்டான்னு சொல்லி தானே நான் வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி ரூடி சொல்ல, அப்பா ரூடிய பார்த்துட்டு, "வா ரூடி உன்னோட கசின் வந்திருக்கா. அவகிட்ட பேசு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. சோபி இருந்துட்டு, "நான் இன்னைக்கு உன்ன பார்க்க முடியாதுன்ட்டு நெனச்சேன். நீ எங்க போயிருந்த?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவளும் தயங்கிட்டேவும், "அது நான் காவ பார்க்கறதுக்காண்டி போனேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. கவுண்ட் பேர கேட்டோன்னேவும் சோபிக்கு ஒரு மாரி இருக்கு. அம்மா இருந்துட்டு, "அது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன பார்க்கறதுக்காண்டி போயிருக்கா." அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. காவுதான்ட்டு சொன்னோன்னேவும், இவ கையில வச்சிருந்த அந்த காஃபி கப்பெல்லாம் கீழ விழுந்துருச்சு. அத எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கையிலலாம் கிழிச்சுக்கிறா. அந்த பேருக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. அதையும் போக போக தான் பார்க்கணும். இந்த சீன் இங்க கட் பண்ணா, எங்க வீட்ல நம்ம காவ தான் காமிக்கிறாங்க. காவு ஒரு மரத்துக்கு அடியில ஒரு பூவ வச்சு, அந்த பூவுக்கு தண்ணி இதெல்லாமே ஊத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கான். யாயும் காவுக்கும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துட்டு அவனும் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். நம்ம காவ் ப்ரே பண்றதுனால என்னன்ட்டு தெரியல. நம்ம யாய்க்கு கொஞ்சம் பவர்லாம் கிடைக்கிற மாரி இருக்கு. நம்ம காவும் ப்ரே பண்ணி முடிச்சுட்டான். நம்ம யாயும் நம்ம காவ பார்த்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போறான். அப்படி போம்போது நம்ம காவும் யாய பார்த்துடுறான். ஃபேஸ பார்க்கல. பின்னாடி போறத மட்டும் பார்க்குறான். பார்த்துட்டு அங்க யாரோ போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டுருக்கான். நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு. அந்த சவுண்டு நம்ம யாய்க்கு கேட்க யாய்க்கே ஷாக்கிங்கா இருக்கு. அவன் டக்குன்ட்டு திரும்பி பார்க்குறான். பின்னாடி காவு தான் இருக்கான். காவுக்கு நம்ம யாய் இப்ப கண்ணுக்கு தெரியறான் போல. நம்ம காவு ஒரு மாரி யாயையே பார்த்துட்டு இருக்கான். யாய்க்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஒரு வழியா நம்ம அவன் கண்ணுக்கு தெரியறோம் போல அப்படிங்கிற மாரி நெனச்சு அவனுக்கு ஹேப்பியா ஃபீல் ஆகுது போல. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறதோட எபிசோட் 1 இங்க முடியுது. இந்த எபிசோட்ல நெறைய புதிரான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமேவும் அடுத்தடுத்து வர எபிசோட்ல தான் நம்ம எல்லாருக்குமேவும் கிளியர் ஆகும். அடுத்த எபிசோட்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, அப்படியேவும் அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு போயிருங்க. ஓகே பாய்.